பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துருசுல் லுகத்தில் அரபியா. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹுடைய பேருதவியால் இந்த பாட புத்தகத்தில் அல் ஜுசூல் அவ்வல் முதலாம் பாகத்தை நாம் முடித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே அனைத்து புகழும். இது தொடர்பாக வரக்கூடிய ஷர்ஹ் கிதாபி துருஸ் லுகத்தில் அரபியா لغير الناطقين بها. ஏறத்தாழ இந்த புத்தகத்தையும் முதல் பாட புத்தகத்தை இதனுடைய பாட புத்தகத்தை நடத்தும் போது இதையும் நாம் பார்த்து முடித்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக மிஃப்தாஹையும் அவ்வப்போது தேவைப்படக்கூடிய இடங்களில் நாம் பார்த்து விட்டோம். மிஃப்தாஹ் இந்த டெக்ஸ்ட் புக்கில் வரக்கூடிய இந்த புத்தகத்தில் வரக்கூடிய சில சட்டங்களை நோட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இதில் இடம்பெறக்கூடிய வினாக்கள், தமாரினில் இடம்பெறக்கூடிய வினாக்களுக்கான இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை இந்த புத்தகத்தில் ஆங்கில மொழியில் கொடுத்துருக்குறாங்க. இதையும் நாம் அவ்வப்போது பார்த்துருக்கிறோம். இந்த புத்தகத்தில் மிக தேவையான ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த துருசுல் லுகா உடைய புத்தகம் தொடர்பாக தொகுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு புத்தகம் இந்த ஹேண்ட் அவுட். இந்த ஹேண்ட் அவுட்டை நாம் அவ்வப்போது குறைவாக பார்த்துருக்கோம், முழுமையாக பார்த்து முடிக்கலை. நம்ம இது இன்ஷா அல்லாஹ் இது ஒரு தொடராக ஒரு முழுமையாக நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த இலக்கணங்கள் அவன் தெளிவாக குறிப்பிடுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இலக்கணங்களை தெளிவாக குறிப்பிடுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ முதல் பாடமாக இங்கே என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, சொற்களின் வகைகளை கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷில் 8 வார்த்தையின் வகைகள் இருக்குது. ஆனால் அரபியில் 3 வகைகள் தான் இருக்குது. சொற்களின் வகைகள் மொத்தம் எத்தனை? 3 தான் அரபியில். ஆங்கிலத்தில் 8 இருக்குது. நாம் ஆங்கிலம் படிக்கக்கூடியவங்க இதை படிச்சிருப்பாங்க. அரபியில் மொத்தமே 3 தான். ஒன்று என்ன? இஸ்முன், இரண்டாவது ஃபிஅலுன், மூன்றாவது ஹர்ஃபுன். அரபு வார்த்தை நாம் படிக்கக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை இந்த 3 வகைக்குள்ளாக நாம் கொண்டு வந்து விடலாம். இப்போ இதை புரிந்து ஒவ்வொரு வார்த்தைகளை வகைப்படுத்த நமக்கு தெரிந்துவிடுமையானால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் ஓரளவு வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்த கட்டமாக கிராமரில் என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றதோ முக்கியமான சட்டங்களை கற்றுக்கொண்டால் படிக்கும்போது இலக்கண பிழை இல்லாமல் படிப்பதற்கான நிலையும் அல்லாஹுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வார்த்தையினுடைய வகைகள்: இஸ்முன் பெயர்ச்சொல், ஃபிஅலுன் வினைச்சொல், ஹர்ஃபுன் இடைச்சொல். இதான் அரபியில் இருக்கக்கூடிய வகைகள். வார்த்தையின் வகைகள் 3 தான். இஸ்முன் பெயர் சொல்ல என்னென்னலாம் வரும்? இஸ்முன் பெயர் சொற்கள் வரும், தமீருன் பிரதி பெயர் சொற்கள் வரும், நஅத்துன் தன்மை சிஃபத், நஅத்துன் சிஃபத்துன், ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான். நஅத்துன் சிஃபத்துன் பண்பு பெயர் சொல். தர்ஃபுன் இடத்தை குறிக்கக்கூடிய தர்ஃப், அதுவும் இடம் அல்லது காலத்தை குறிக்கக்கூடிய தர்ஃபும் இஸ்முடைய வகையில் தான் வருகிறது. இஸ்முல் ஃபிஅல், ஃபிஅலுடைய அர்த்தத்தை தரக்கூடிய பெயர்ச்சொல். ஆனால் அதனுடைய பெயர்ச்சொல் ஃபிஅலுடைய அர்த்தத்தை தரும். உதாரணமாக பாடங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம், ஹாத்தி கொண்டு வா. இப்போ ஹாத்தி என்பது ஒரு இஸ்முல் ஃபிஅல், அதனுடைய வார்த்தை அமைப்பு இஸ்மா. ஆனால் அதனுடைய மஅனா அர்த்தம் பார்த்தோம் சொன்னால் ஃபிஅலுடைய அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே
அது போன்ற வகைகள், இஸ்முல் ஃபஅலை போன்ற வகைகள் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஹாத்தியை போல, ஹாத்தி கொண்டு வா என்பதை போல அதே நிறைய வார்த்தைகள் இருக்குது. இவற்றுக்கெல்லாமே இஸ்முல் ஃபஅல் என்று சொல்லப்படும். அடுத்து ஃபஅல். ஃபஅலுடைய வகைகளை நாம் மீசான்லேயே படிச்சிருக்கிறோம். மீசானில் ஃபஅலுடைய வகைகளை நாம் படித்திருக்கின்றோம். அல் ஃபஅலுல் மாதி, அல் ஃபஅலுல் முதாரி', ஃபஅலுல் அம்ர், ஃபஅலுன் நஹி, அந்நஹி, இதெல்லாமே ஃபஅலுடைய வகைகள் தான். ஹர்ஃபுன், ஹர்ஃபுன் இடைச்சொல். இந்த இடைச்சொல்லும் நிறைய நாம் படித்திருக்கிறோம். உதாரணமாக ஹுரூஃபுல் ஜர், ஜர்ருடைய எழுத்துக்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். ஹர்ஃபு ஜர் நீங்கள் ஒருமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து, நாம் ஜர்ரு செய்யக்கூடிய 19 எழுத்துக்களை அவாமில்ல படித்திருக்கின்றோம். ஹர்ஃபு அத்துஃபின், அத்துஃப் உடைய எழுத்து, ஒரு வார்த்தையை அடுத்து வரக்கூடிய வார்த்தையுடன் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து ஹர்ஃப் தான் ஹர்ஃபு அத்துஃப். உதாரணமாக வாவை போல, மேலும் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வாவு, ஃப, தும்ம என்பதை போல. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அரபு எழுத்துகள் மொத்தம் 29 எழுத்துகள். இதை தாலீமில் நாம் படித்திருக்கின்றோம். இந்த எழுத்துகளுக்கு மேலே உயிர்குறிகளாக வரக்கூடியது வௌவல். வௌவல் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. தமிழில் உயிர்குறிகள், அகர இகர உகர குறிகளாக வரக்கூடியது ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா. அப்புறம் சுக்கூன். சுக்கூன் உயிர் குறிகளை இல்லாமல் அதை அப்படியே நிசப்தமாக ஆக்கக்கூடிய ஒன்று தான் சுக்கூன். அடுத்து திரும்ப ஃபஅல், அதாவது வார்த்தையின் 3 வகைகளை கொண்டு வர்றாங்க. இஸ்முன், ஃபஅலுன், ஹர்ஃபுன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இங்கே அதுக்கடுத்து இஸ்மை பிரிக்கிறாங்க. இஸ்மு 2 வகையாக பிரிகிறது. ஒன்றாவது நக்கீரா, ரெண்டாவது மஅரிஃபா. நக்கீரா, மஅரிஃபா. இப்போ நக்கீரா இஸ்மில் 2 வகை. நக்கீரா அப்படின்னு சொன்னால் குறிப்பிடப்படாத பெயர்ச்சொல். மஅரிஃபா அப்படின்னு சொன்னால் குறிப்பிடப்பட்ட பெயர்ச்சொல். இப்போ நக்கீராவாக வரக்கூடிய இஸ்மில் தன்வீன் வரும். தன்வீன் வரும். ஆரம்பத்தில் மஅரிஃபாவுடைய அலிஃப் லாம் வராது, தன்வீன் வரும். இதான் அடையாளம். நக்கீராவிற்கான அடையாளம். அந்த இஸ்மில் அல் இருக்காது, தன்வீன் வந்திருக்கும். மஅரிஃபா அறியப்பட்ட பெயர் சொல்லிற்கான அடையாளம். அந்த பெயர் சொல்லினுடைய துவக்கத்தில் அலிஃப் லாம் வந்திருக்கும், தன்வீன் வராது. அவ்வளோதான். உதாரணமாக கிதாபுன், நக்கீராவை சொல்லும்போது கிதாபுன் ஒரு புத்தகம், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் இது எடுத்துக்கொள்ளும். கலமுன் ஒரு பேனா. ஆனால் அல் கலமு என்று சொல்லும்போது இந்த பேனா என்ற அர்த்தம் கொடுக்கும். அல் கிதாபு இந்த புத்தகம். த ஆங்கிலத்தில் த பயன்படுத்தப்படும். இப்போ நக்கீராவாக வரக்கூடிய பெயர் சொல்லிற்கான அடையாளம் அதனுடைய கடைசியில் தன்வீன் வந்திருக்கும், ஆரம்பத்தில் அலிஃப் லாம் வந்திருக்காது. மஅரிஃபாவான பெயர் சொல்லுக்கான அடையாளம் அதனுடைய துவக்கத்தில் அல் வந்திருக்கும், கடைசியில் தன்வீன் வராது. அடுத்து இதில் ஒரு எக்ஸப்டான ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால், பெயர் சொற்க ஒரு அலம், ஒரு பெயராக வைக்கப்பட்ட மனிதனுக்கு பெயராக வைக்கப்பட்ட அந்த சொற்கள் அவை அனைத்துமே மஅரிஃபா. மஅரிஃபான்னு சொன்னால் அறியப்பட்டதாகும். அங்கே தன்வீன் இருக்கும். அவருடைய கடைசியில் என்ன இருக்கும்? தன்வீன் இருக்கும். என்ன, நக்கீராவை மாதிரி இருக்குதே, ஆனால் தன்வீன் வருதே, நக்கீராவுடைய அர்த்தம் கொடுக்க வேண்டுமோ, ஏதோ ஒரு முஹம்மதுன்னு சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே அலம், ஒரு ஆணுக்கு இல்லை ஒரு பெண்ணுக்கு வைக்கப்பட்ட அலமானது அது மஅரிஃபா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சட்டம், மஅரிஃபா. முஹம்மதுன், ஹாலிதுன், ஜெய்துன் என்பதை போல
ஆனால் இங்கே தன்வீன் இருக்கும். தன்வீன் இருந்தாலும் இது வந்து மாரிஃபாவான பெயர் சொற்களாகும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் டெஃபினிட் ஆர்டிக்கல். டெஃபினிட்டாக வர அதாவது அறியப்பட்ட பெயர் சொற்கள் மிக முக்கியமானது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சிறிய ஒரு இதை கொடுக்குறாங்க. வார்த்தையினுடைய கடைசியில் வரக்கூடிய இஅராபு, இந்த இஅராபுடைய ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்குறாங்க. இப்போ இஅராபுடைய அடையாளமாக அலாமத்துல் இஅராப், இஅராபுடைய அலாமாக வரக்கூடிய இந்த அடையாளங்களை விவரிக்கிறாங்க. மாரிஃபாவுடைய இஸ்மாக இருந்தால், அறியப்பட்ட பெயர் சொல்லாக இருந்தால் அங்கே வந்து தம்மாக வரும். அறியப்படாத பெயர் சொல்லாக இருந்தால் தம்மத்தைன் வரும். இந்த மாதிரி கடைசியில், வார்த்தையினுடைய கடைசியில் தம்மஹ் அல்லது தம்மைத்தைன் வறுமையானால் இதற்கு மர்ஃபூ என்று சொல்லப்படும். மர்ஃபூ. இப்போ மர்ஃபூ ஆன இடங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பெயர் சொல்லின் கடைசியானது மர்ஃபூ ரஃப பெற்ற நிலையில் வரும். உதாரணமாக முபத்ததா ஹபர், கானவுடைய இஸ்மு, இன்னவுடைய ஹபரு, அதே போல் ஒரு ஃபேலுக்கு வரக்கூடிய ஃபாயில் மர்ஃபூவாக இருக்கும். இந்த மர்ஃபூவாக வரக்கூடிய இடத்துல மாரிஃபாவாக இருந்தால் தம்மா மட்டும் இருக்கும், நக்கிராவாக இருந்தால் தம்மத்தைன் வரும். இதுதான் வித்தியாசம். இதை மட்டும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கான உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நாம் ஏற்கனவே படித்த உதாரணங்கள் தான். ذهب محمد إلى السوق. இங்கே ذهب فاعل محمد فاعل. فاعل مرفوع. علامة الرفع الضمة. இங்கே தம்மத்தின் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து அலமாக இருக்கனால. அலம் மாரிஃபா தான். அலமில் வந்து என்ன வரும்? தன்மீன் வரும். ஆனால் இது மாரிஃபாவான இஸ்ம். இல சூக்கி, இலா ஜாரு சூக்கி மஜ்ரூர். ஹாமிதுன் தாலிபுன் முஜ்தஹிதுன். இங்கே முபத்ததா ஹபராக வந்திருக்குது. அல் முபத்தத வல்ல ஹபர் மர்ஃபூஆன், ரெண்டுமே மர்ஃபூஆக வரக்கூடியதா. இந்த மாதிரியான சட்டங்களை தான் நாம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சட்டங்களாக துருசுல் லுகத்துல் அரபியால் விளக்குவாங்க. வெறும் சட்டங்களை மட்டும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆஜுருமியாவை படிக்க வேண்டும். அஜுருமியா என்று நடைமுறையில் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உண்மையான பேர் வந்து ஆஜுருமியா என்று சொல்லப்படும். அந்த ஒரு சிறிய நூலை படித்து கொண்டால் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு இலக்கணத்தை பற்றி, அதாவது இந்த மாதிரியான யாராபை பற்றி ஒரு தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு ஒரு புத்தகம். அட்வான்ஸாக இன்னும் படிப்பதாக இருந்தால் அந்நஹுல் வாதிஹ் என்ற அந்த இலக்கண நூலை 6 பாகங்கள் இருக்குது. அந்த 6 பாகங்களை படிக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் இலக்கணத்தில் மேல்நிலை நமக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி மேல்நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அல்ஃபியா என்ற இலக்கண மேல்நிலை புத்தகம் இருக்குது. அதை நாம் படிக்கும்போது இன்னும் கூடுதலாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ஹிதாயா, அல் ஹிதாயா என்ற ஒரு பாடநூல் நடத்தப்படுது. கத்தருன் நதா என்ற நூல் நடத்தப்படுது. இதெல்லாம் இலக்கணம் சார்ந்த நூல்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து ஃபத்ஹா பெற்று கடைசியில் ஃபத்ஹா வரக்கூடிய, ஃபத்ஹால ஃபத்ஹத்தைன் வரக்கூடிய அந்த மாதிரியான பெயர் சொற்களுக்கு மன்சூபுன் என்று சொல்லப்படும். மன்சூபுன். இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் மன்சூபாக வரும்? மஃஊலாக வரும்போது மன்சூபாக இருக்கும். தமீஸாக வரும்போது மன்சூபாக வரும். படித்தோமா இல்லையா? துருசுல் லுகாவுடைய கடைசி பாடங்களில் அதது மஅதூதாக படிக்கும்போது அல்ல கம்முடைய பாடம் படிக்கும்போது தமீஸா வரக்கூடிய இஸ்மானது மன்சூபாக இருக்கும் சொல்லி படித்தோம். கம் தூலாரன் என்பதை போல. அதே போல் அன்னவுடைய இஸ்மும் மன்சூபாக இருக்கும். இது 2ஆம் பாகத்தில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.
அதே போல் கானவுடைய ஹபர் மன்சூபாக இருக்கும். அதையும் பின்னால் வரக்கூடிய பாடங்களில் நாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஹாலாக வரக்கூடியது மன்சூபாக வரும். இந்த மாதிரி மன்சூபாக வரக்கூடிய இடங்கள் எங்கே எங்கே என்பதை தெரிந்து கொண்டால் இலக்கணம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஓரளவு கிளியர் ஆகிடும். அடுத்து கஸ்ரா. ஒரு இஸ்மு கஸ்ரா பெற்று கடைசியில் கஸ்ரா பெற்று வருகிறது என்று சொன்னால் அந்த இஸ்முக்கு பெயர் மஜ்ரூர் என்று சொல்லப்படும். மஜ்ரூருன் மஜ்ரூருன். இப்போ நக்கிராவாக இருந்தால் கஸ்ரத்தைன் வரும், மாரிஃபாவாக இருந்தால் கஸ்ரா மட்டும் வரும். பாருங்க, ஹாதா கிதாபு முஹம்மதின். இப்போ மஜ்ரூரா வரக்கூடிய இடங்கள்லாம் துருசுலுகாவில் நம்ம படிச்சிட்டோம், ஓரளவு படிச்சிருக்கிறோம். என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஜர்ருடைய எழுத்துக்கு பின்னால் வரக்கூடிய பெயர் சொற்கள் மஜ்ரூராக இருக்கும். கிளியர். அதே போல் முதாஃப் இலேஹியா வரக்கூடிய பெயர் சொல் மஜ்ரூராக இருக்கும், படிச்சிருக்கோம் தானே. மஜ்ரூராக இருக்கும். இங்கே வருவதை போல ஹாதா கிதாபு முஹம்மதின், அஸ்ஸாஅத்து அல ஸரீரி, ஐய யோமின் ஹாதா, ஐயு ஷஹரின் ஹாதா என்பதை போல. இப்போ இங்கே முதாஃப் இலேஹி மஜ்ரூராக வருது. இப்போ இந்த அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரா, இங்கே கஸ்ரத்தைன் வந்திருக்குது. இந்த கஸ்ரத்தைன் கடைசியில் கஸ்ரத்தைன் பெற்று வரக்கூடிய இந்த பெயர் சொல்லுக்கு என்ன சொல்லப்படும்? மஜ்ரூர் என்று சொல்லப்படும். எதன் மூலமாக இங்கே மஜ்ரூர் வந்திருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் என்ன? இது முதாஃப் இலைஹி இந்த அடிப்படையில் மஜ்ரூராக வந்திருக்குது. அஸ்ஸாஅத்து அல ஸரீரி, அல ஸரீரில் இங்கே ரா மஜ்ரூராக இருக்குது. எதன் அடிப்படையில் மஜ்ரூராக வந்திருக்குதுன்னு கேட்டால் இது ஜர்ரோட எழுத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய இஸ்மா இருக்கனால இது மஜ்ரூராக இருக்குது. ஐய யோமின், ஐயு முதாஃப், யோமின் முதாஃப் இலேஹி, முதாஃப் இலேஹின் அடிப்படையில் யோமின் என்று மஜ்ரூராக வருகிறது. ஐயு ஷஹரின் அதே போல மஜ்ரூராக வருகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போ இந்த அடையாளங்களை எல்லாம், இந்த அடையாளங்கள், இந்த மஜ்ரூர், மர்ஃபூ, மன்சூப், மஜ்ரூர் போன்ற இந்த பகுதிகளை ரொம்ப கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே கடைசியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மனப்பாடம் செய்து கொள்வது, கவனமாக மனப்பாடம் செய்து கொள்வது ரொம்ப பயனாக இருக்கும். அடுத்து அல் ஜும்லத்துல் இஸ்மியா, பெயர் சொல் வாக்கியம். எனக்கு ஆங்கிலம் தெரியாதனால நான் ஆங்கிலம் வாசிக்காமல் போகிறேன். அது கொஞ்சம் தாமதமாகவும் எடுக்கலாம். முடிந்தளவு நான் தமிழில் சொல்கிறேன். ஆங்கிலம் தெரிந்தவங்க இந்த புத்தகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஆங்கிலத்தில் துருசுல் லுகாவை நடத்தக்கூடிய அறிஞர்களின் ஆங்கிலம் தெரிந்தவங்க அவர்களுடைய இந்த பாடத்தை பார்த்தாலும் இன்னும் கூடுதலாக சில விளக்கங்கள் கிடைக்கலாம். அல்லாஹு அலம். அல் ஜும்லத்துல் இஸ்மியா, பெயர் சொல் வாக்கியம். ஆனால் டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். கரெக்டாக நாம் இந்த பகுதி நம்முடைய பாடத்தில் கரெக்டாக கவனித்து குறிப்புகளை எழுதி கொண்டு வந்தாலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் அல்லாஹ் கல்வியை கண்டிப்பாக விரிவாக்கி கொடுப்பான். இஸ்திம்ரார், தொடர்ந்து கற்றல், அதை அப்ளை செய்தல் இருக்க வேண்டும். தவறுகள் இருக்கத்தான் செய்யும், எல்லோருக்கும் தவறு வரத்தான் செய்யும். இலக்கணத்தில் சில சமயங்களில் தவறு வரத்தான் செய்யும். நாம் ஆழமாக செல்லதான், கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைக்க தான் நீர் ஊறிக்கொண்டு இருப்பதை போல நாம் படித்து கொண்டே இருந்தால்தான் இலக்கணத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அர்த்தங்களிலும் தெளிவு கிடைக்கும், வாசிப்பிலும் தெளிவு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்போ படிக்கிறீங்க, அப்படியே ஒரு வருஷம் கேப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் கஷ்டமாயிடும். இலக்கணமும் மொழியினுடைய அர்த்தங்களும் அதை அர்த்தம் தெரியவில்லை என்றால் அகராதியை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் இல்லைன்னு சொன்னால் அரபு புத்தகங்களை வாசிக்கிறதுல கஷ்டம் ஏற்படும், சடைவு ஏற்பட்டு அதனால் நம்ம வாசிக்கவே மாட்டோம். அதனால் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்களில் இதர புத்தகங்களை எடுத்து கொஞ்சம் வாசித்து பழகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அல்லாஹுடைய அருளால் இலகுவாக அல்லாஹு தாலா அதை இலகுவாக ஆக்கி விடுவான். சரி, பாருங்க. அல் ஜும்லா வாக்கியம் ரெண்டு வகை இருக்குது. அல் ஜும்லத்தில் இஸ்மியா, அல் ஜும்லத்தில் ஃபிஅலியா. எந்த வாக்கியம் பெயர் சொல்லை கொண்டு
துவங்கப்படுகிறதோ அந்த வாக்கியத்திற்கு அல் ஜும்லத்தில் இஸ்மியா என்று சொல்லப்படும். எந்த வாக்கியம் ஃபேல் வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கப்படுதோ அந்த வாக்கியத்திற்கு அல் ஜும்லத்தில் ஃபேலியா என்று சொல்லப்படும். அவ்வளோதான். ஜும்லை இஸ்மியா அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், ஜும்லை இஸ்மியாவில் மிக முக்கியமாக பங்காற்றுவது அல் முபத்தது அல் ஹபர். முபத்ததா ஹபர், எழுவாய் பயனிலை, சப்ஜெக்ட் பெர்டிகேட். சரிங்களா? இந்த ரெண்டுமே மர்ஃபூஆன் ரஃபா பெற்றிருக்கும். எப்போதுமே முபத்ததா அது பெரும்பாலும் என்னவாக வரும்? முபத்ததா பெரும்பாலும் மாரிஃபாவாக வரும். அது குறித்து கொள்ளுங்க, மாரிஃபாக வரும். பெரும்பாலும் மாரிஃபாக தான் வரும். முபத்ததா ஹபர் ரெண்டுமே மர்ஃபூ ரஃபா செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். சரிங்களா? சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எந்த வார்த்தையை கொண்டு முதலில் துவங்கப்படுகிறதோ அந்த இஸ்ம், எந்த இஸ்மை கொண்டு முதலில் துவங்க ஒரு சப்ஜெக்ட், ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த பெயர் சொல்லுக்கு பெயர்தான் அல் முபுத்தத ஓ என்று சொல்லப்படும். அப்போ துவங்கப்பட்ட பெயர் சொல்லின்கான செய்தி, அதை பற்றி என்ன செய்தி பின்னால் சொல்லப்படுதோ அதற்கு பெயர் தான் ஹபர். சரிங்களா? இந்த முபத்ததா ஹபரும் மர்ஃபுஆனி அதனுடைய கடைசி ரஃபாவுடைய அடையாளத்தை பெற்றதாக இருக்கும். அலாமத்து ரஃபை அத்தம்மா. அல் வந்துச்சு சொன்னால் இதையே நம்ம படிச்சிட்டோம் துருசுலுகாவுடைய பாடங்களில். ஜெய்துன் என்பது அலம், அலமுல் முதக்கர், ஒரு ஆணுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர். இது என்னது? மாரிஃபா, முபத்ததா. அலாமத்து ரஃபை அத்தம்மா. இங்கே தம்மத்தைன்னு வந்திருக்குது. ஆலிமுன் என்பது ஹபருன் மர்ஃபூன் அலாமத்து ரஃபை அத்தம்மா. இந்த மாதிரி சொல்லணும். ஃபாத்திமத்து அலமுல் முஅன்னத் மம்னூ மின ஸர்ஃப். கடைசி பாடங்களை படித்தோம் தானே, அதை நினைவுபடுத்தணும். அப்போ முபத்ததா மர்ஃபூன் அலாமத்து ரஃபை அத்தம்மத்து. இங்கே பெண்பாலாக அலமுல் முஅன்னஸா இருக்கிறனால மம்னூ மின ஸர்ஃப் அப்படின்னு அந்த சட்டத்தை சொல்லி சொல்லி பழகணும். முபத்ததா ஆலிமத்துன் ஹபர். அல் வலது முபத்ததா தக்கியுன் ஹபர். அல் பின்த் முபத்ததா ஜமீலத்துன் ஹபர். அதே போல் முபத்ததா என்னவாக இருக்கும்? பெரும்பாலும் என்னவாகத்தான் ஒரு முபத்ததா மாரிஃபாவாகத்தான் வரும், நக்கிராவாக வராது, சில இடங்களில் தவிர. அந்த சில இடங்கள் எங்கேன்னு சொல்லிட்டு பின்னால் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த கடைசியாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அது சும்மா இங்கே திரும்ப நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இப்போ அலமு இங்கே மாரிஃபா அலமுல் முதக்கராக இருக்கனால இங்கே தன்வீன் வந்திருக்குது. மற்ற அல் வந்திருக்கும்போது அங்கே தன்வீன் வராது. சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மர்ஃபூ இதுக்கு மர்ஃபூ என்று நம்ம சொல்லுவோம். அலாமத்து ரஃபை இங்கே தம்மா இருக்குது. தம்மத்தைன்னு வரல, அதுக்கான காரணம் முன்னால் அல் வந்திருக்குனால, இது மாரிஃபாவாக இருக்கிறனால. இங்கே தன்வீன் வந்திருக்குன்னு சொன்னால் அலமுல் முதக்கர் ஆணுக்கு வைக்கப்பட்ட அந்த பெயரானது மாரிஃபா தான். அல்ல தன்வீன் வரும். தன்வீன் வந்தாலும் அது நக்கிரான்னு சொல்ல மாட்டோம், மாரிஃபாவாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து இதனுடைய பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. மர்ஃபூஆ வரும்போது எப்படி வாசிக்கணும், மன்சூபாக வரும்போது எப்படி கடைசி அந்த எழுத்து வாசிக்கப்படும் என்ற பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எழுதி படித்து பயிற்சி செய்ய வேண்டும். முஸ்லிமுன் மர்ஃபூவான இடத்தில் முஸ்லிம் என்று வரும். முஸ்லிமன் மன்சூபான இடங்களில் முஸ்லிமன் என்று வரும். மஜ்ரூரான இடங்களில் முஸ்லிமின் என்று வரும். பெண்பாலாக இருந்தால் முஸ்லிமத்துன், மர்ஃபூஆன இடங்களில் முஸ்லிமத்துன், மன்சூபான இடங்களில் முஸ்லிமத்தன், மஜ்ரூரான இடங்களில் முஸ்லிமத்தின். இப்போ மர்ஃபூஆன இடங்களில் திரும்பவும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். முபத்ததா ஹபர் மர்ஃபூஆ, கானவுடைய இஸ்மு மர்ஃபூஆக இருக்கும், இன்னவுடைய ஹபர் மர்ஃபூஆக இருக்கும். அதே போல் ஃபஅலுடைய ஃபாயில் மர்ஃபூஆக இருக்கும், நாயிபு ஃபாயில் மர்ஃபூஆக இருக்கும். பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதையெல்லாம் முடிந்தால் எழுதி கொள்ளுங்க, பின்னால் படிப்போம் அல்லாஹ் நாடினார் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மன்சூப்.
மன்சூபாக வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் முஸ்லிமத்தன் என்று பெண்பால் வாசிக்கப்படும். இதே போல பின்னால் வரக்கூடிய பயிற்சிகளை சாதிகத்தன், ஆலிமத்தன் என்று பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான இடங்கள் எங்கே எங்கே மஃபூல் மஃபூல் எப்போதும் மன்சூபாக இருக்கும். இன்னவுடைய இஸ்மு மன்சூபாக இருக்கும். கானவுடைய ஹபர் மன்சூபாக இருக்கும். அதனுடைய அஹவாத்துஹா, அதனுடைய சகோ சகோதரி சகோதரிகளான ஃபேலுகள் கான, சார, அஸ்பஹ, அம்சா, அத்ஹா என்ற இந்த ஃபேலுடைய ஹபர் மன்சூபாகத்தான் இருக்கும். தமீஸ் மன்சூபாக இருக்கும். எல்லாம் படித்து கொண்டு தானே வருகிறோம். அதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். மஜ்ரூர் ஜருடைய எழுத்துக்கு பின்னாலும் முதாஃப் இலைஹா வரும்போது மஜ்ரூராக இருக்கும். பெண்பாலை முஸ்லிமத்தின் என்று வாசிக்க வேண்டும். அலா முஸ்லிமத்தின் என்பதை போல சல்லம் து அலா முஸ்லிமத்தின், ஒரு முஸ்லிமான பெண்ணிற்கு நான் சலாம் கூறினேன் என்பதை போல ஒரு உதாரணத்திற்கு. சரி, இதெல்லாம் பயிற்சிகள் செய்து பாருங்க. ஃபஅல் அபுவாபுல் ஃபஅல் சுலாசி. இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க அபுவாபுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு, இதை நீங்கள் முடிந்தால் படித்து அதனுடைய மீனிங்கை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அஜ்னாஸில் படிக்கக்கூடிய அந்த ஃபேல்களுடைய அபுவாபுகள் தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அபுவாபுல் ஃபேலி சுலாசியில் முஜர்ரத். நாம் அஜ்னாஸுடைய துவக்கத்திலே நாம் படித்தோம் அபுவாபுல் ஃபேல் அசுலாசியில் முஜர்ரத். அதே போல் லாசி முத்தஅத்தி ஃபேலுடைய எண்ணிக்கை அடிப்படையாக அர்த்தத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது லாசிம் முத்தஅத்தி என்ற 2 வகையாக பிரிகிறது. ஃபேலுடைய அந்த ஒரு ஃபேலில் இருக்கக்கூடிய ஹர்ஃபுகளை அடிப்படையாக வைத்து 3 ஹர்ஃபுகள் 3 எழுத்துகள் இருக்குன்னு சொன்னால் சுலாசி என்றும், அந்த 3 எழுத்து கொண்டதிலிருந்து கூடுதலாக அர்த்தத்தை தர கூடுதலான ஒரு எழுத்து சேர்ந்திருக்குமையானால் மசீது ஃபீஹி என்றும், 4 எழுத்து கொண்டது மட்டும் இருக்குமையானால் ருபாயி முஜர்ரத் என்றும் சொல்லப்படும் சொல்லிட்டு நாம் அஜ்னாஸில் துவக்க பாடத்தில் படித்திருக்கிறோம். அஜ்னாஸுடைய பாடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்போ தான் இந்த புத்தகத்தினுடைய வேல்யூ தெரியும். ஏன் இந்த புத்தகம் நம்ம படிக்கிறோம் என்ற நோக்கம் நமக்கு தெரிய வரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஜ்னாஸுடைய துவக்க பாடங்களில் நாம் படித்திருக்கின்றோம் ஃபஅல்களுடைய வகைகளை பற்றி. லாசி முத்தஅத்தி மஅனா அர்த்தத்தை கவனித்து, லாசி முத்தஅத்தி ரெண்டு வகையாக பிரியுது. எழுத்துகள் அதிகப்படியான எழுத்துக்களை கவனித்து ஃபஅலில் வரக்கூடிய அதிகப்படியான எழுத்துக்கள், அதிகப்படியான எழுத்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபஅல்களை கவனித்து 2 வகை, அல் முஜர்ரத், அல் மசீது ஃபீஹி. பொதுவாக இதனுடைய 4 வகை இருக்குது. அசுலாசியுல் முஜர்ரத், அசுலாசியுல் மசீது ஃபீஹி, அர்ருபாயியுல் முஜர்ரத், அர்ருபாயியுல் மசீது ஃபீஹி என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அதை தான் இந்த ஹேண்ட் அவுட்டில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பாபு நஸர யன்சுரு ஃபஅல யஃப்உலு, பாபு தரப யضرب ஃபஅல யஃப்இலு, பாபு ஃபதஹ யஃப்தஹு ஃபதஹ யஃப்தஹு, பாபு கரும யக்ருமு, பாபு சமிஅ யஸ்மஉ, பாபு ஹசிப யஹ்சிபு. கடைசியாக இன்னைக்கு படித்தோமா இல்லையா? ஹசிப யஹ்சிபு இது ரொம்ப ஷாது. அப்போ ஷாதா இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனால் முத்தரிது அதிகமாக வரக்கூடிய ஃபேலுகளை பாருங்கள், நிறைய இருக்குது. அதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது. பாருங்கள், நஸர யன்சுருலாம் முத்தரிது அதிகமாக வரக்கூடிய ஃபேலுடைய அமைப்பு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதனுடைய அர்த்தங்கள் இதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புலேயே படிச்சிட்டோம். இந்த ஒவ்வொரு ஃபேலையும் சொல்லி இதற்கான அர்த்தத்தை கடந்த வகுப்புகளில் படிச்சிட்டோம். ஆகையால் நாம் அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அல் ஃபஅலுல் மாதி. அல் ஃபஅலுல் மாதி தொடர்பான ஒரு பாடம். அல் ஃபஅலுல் மாதி இறந்த கால வினைச்சொல். இதோடு நம்ம இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அல் ஃபஅலுல் மாதி
இறந்த கால வினைச்சொல் அல்ஃபாயில். இந்த இந்த இறந்த கால வினைச்சொல்லுடன் ஃபாயில் என்ன செய்யும் சொன்னால் சேர்ந்து வரும். இந்த இறந்த கால வினைச்சொற்களில் 14 பேட்டர்ன் அமைப்புகள் இருக்குது. எத்தனை அமைப்பு இருக்குது? 14 அமைப்பு இருக்குது. ஃபார்ம்ஸ், 14 ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த 14 அமைப்புகளில் தஹப தஹபத் இந்த ரெண்டில் மட்டும்தான் ஃபாயில் சேர்ந்து வராது. ஃபாயில் சேர்ந்து வராமல் முஸ்தத்திருன் மறைந்து இருக்கும். மீதமுள்ள 12லும் ஃபாயிலானது சேர்ந்து வந்திருக்கும், முத்தசிலாக வந்திருக்கும். ஃபாயிலாக வரக்கூடிய அந்த லமீர் சேர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? இதை நாம் மீசான்லே படிச்சிட்டோம். தஹப தஹபா தஹபு. இங்கே கொஞ்சம் கூடுதலாக ஃபேல், இதில் எது ஃபேல், இதில் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஃபாயில் எது என்பதை கூடுதலாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ தஹப தஹபல பார்த்தோம் சொன்னால் இதில் எதுவுமே கூடுதலாக சேர்ந்து வரவில்லை. இப்போ பிற்சேக்கையாக எதுவுமே சேர்ந்து வரலை. இதனுடைய ஃபாயில் முஸ்தத்திருன் மறைந்திருக்கிறது. தஹபா இது இருமை. இதில் கடைசியில் அலிஃபு சேர்ந்து இருக்குது. இந்த அலிஃபு தான் இதற்கான ஃபாயில். முசன்னா இருமைக்கான அலிஃப் இது. அவர்கள் இருவர் சென்றார்கள் என்ற அர்த்தமாகும். தஹபு இது பன்மை. சரிங்களா? தஹபு என்பது அவர்கள் சென்றார்கள் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய மாதியான வினைச்சொல். இதில் வரக்கூடிய தால் ஹாபா இது ஃபேலுடைய எழுத்துகள் ஹுருஃபுகள். இந்த வாவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாவு தான் வாவுல் ஜமா, பன்மையின் அர்த்தத்தை தரக்கூடிய ஹும் என்பதனுடைய ஃபேலில் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தையாகும். அவர்கள் என அர்த்தத்தை தரக்கூடிய தமீர் வாவுல் ஜமா என்று சொல்லப்படும். இதுக்கு பக்கத்தில் ஒரு அலிஃப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அலிஃபு இது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த அலிஃபுக்கு பெயர் அலிஃபுல் விகாயா என்று சொல்லப்படும். அலிஃபுல் விகாயா, அதாவது இந்த வாவை பாதுகாப்பதற்காக இந்த அலிஃபு வந்திருக்குது. இந்த வாவை போய் இந்த அலிஃபை என்னத்தை பாதுகாக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாவுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. வாவுல அத்துஃபுடைய அர்த்தத்தை தரக்கூடிய வாவு ஒன்று இருக்குது. இப்போ ஃபேலை நம்ம வாசிக்கும்போது இப்போ இங்கே தஹபல பிரச்சனை இல்லை. அகது என்ற இந்த மாதிரியான அமைப்பில் வரக்கூடிய ஃபேல்களில் வாவு தனித்து எழுதப்படும். இப்போ நம்ம பிகினர்ஸாக இருக்கிறனால, துவக்க நிலையில் இருக்கிறனால இங்கே ஹரக்காத்துகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதே மேல்நிலைக்கு போகும்போது ஹரக்காத்துகள் மேலே இருக்காது. அப்போ இந்த வாவு இந்த அலிஃப் இல்லைன்னு சொன்னால் இந்த வாவு அத்துஃபுடைய வாவாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தி விடும். ஆகவே இந்த வாவு அத்துஃபுடைய வாவு கிடையாது என்று பாதுகாப்பதற்காக, இது வாவுல் ஜமா என்று அறிவிப்பதற்காகத்தான் இந்த அலிஃப் வருகிறது. சரிங்களா? இந்த அலிஃபுக்கு பெயர் என்ன? அலிஃபுல் விகாயா. இதே போல் நூனுல் விகாயா அப்படின்னு சொல்லிட்டு தஜ்வீதில் தன்வீனுக்கு அடுத்து சுக்குன் பெற்றெழுத்தோ ஷத்தா பெற்றெழுத்தோ வந்தால் அங்கே நூனுல் விகாயா சிறிய நூனை வைத்து வாசிக்க வேண்டும் என்று படித்திருப்போம். அது ஞாபகம் இருக்கலாம். உதாரணத்திற்கு தலீமுடைய கடைசி பாடத்தில் வரும் குல் ஹுவல்லாஹு அஹத். நிறுத்தும் போது தாலுக்கு சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். சேர்த்து ஓதும் போது குல் ஹுவல்லாஹு அஹது நில்லாஹு ஸமது யௌம இதினில் முஸ்தகர். சூரா இதில் படிச்சிருப்போம் கியாமாவில். இந்த மாதிரியான நிறைய இடங்களில் நூனில் விகாயா வரும். தன்வீனுக்கு அடுத்து அதுக்கு நூனு தன்வீன்னு பேர் வரும். அந்த இடத்துல தஜ்வீதில் நூனு தன்வீன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்னொரு பேர் நூனில் விகாயா. இங்கே இது அலிஃபுல் விகாயா என்று சொல்லப்படும். அலிஃபுல் விகாயா இங்கே வாவை பாதுகாப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அலிஃபாகும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். தஜ்வீதில் படிக்கக்கூடிய அந்த நூனுக்கு பேர் என்ன? நூனு தன்வீன் சொல்லப்படும். ஆனால் இன்னொரு பேராக ஏன்னா தமிழ்
இந்தியா பாகிஸ்தான் போன்ற அங்கே அந்த நாடுகள் அச்சிடப்படக்கூடிய குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலிஃபுக்கு கீழே சிறிய நூனு போட்டிருப்பாங்க. அந்த நூனுக்கு வந்து நூனு தன்வீன் என்ற அடையாள பேர் சொல்லாமல் நூனுல் விக்காயா என்ற அடையாள பேரும் சொல்லப்படுது. சரிங்களா? ஆனால் அரபுகள்கிட்ட அந்த பயன்பாடு கிடையாது. அரபு இங்கெல்லாம் இங்கே உள்ள குர்ஆன்லாம் ஆஹ், அதாவது தன்வீனுக்கு அடுத்து சுக்கூனோ ஷத்தாவோ வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த சட்டத்தை விளங்கி ஓதக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆகையால் வந்து இங்கே வந்து அதுக்கு நூனு தன்வீன் என்ற பெயர் தான் அறியப்படுது. நாம பகுதிகளில் நூனுல் விக்காயா என்ற பெயர் அங்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி. இப்போ இந்த அலிஃபுக்கு வந்து பெயர் என்ன? அலிஃபுல் விக்காயா. இது அத்துஃபுடைய வாவா, வாவுல் ஜமாவா, வாவுல் ஜமா பன்மை அறிவிக்கக்கூடிய வாவா அஹ், என்பதை பிரித்து காட்டுவதற்காக இது வாவுல் ஜமா தான். இது வாவுல் ஜமா அத்துஃபுடைய வாவு கிடையாது என்று ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த அலிஃப் வந்திருக்கிறது. சரி. அடுத்த தஹபத். இந்த தா இது பெண்பாலை குறிக்கக்கூடிய, அதாவது இது பெண்பாலை குறிக்கக்கூடிய தா. சரிங்களா? ஆனால் இந்த தா வந்து என்ன கிடையாது, இது தமீர் கிடையாது. இதில் வரக்கூடிய தமீர் முஸ்தத்திருன் மறைந்து இருக்குது. அதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். இந்த 14 அமைப்புகளில் எக்ஸப்டான தஹபத்தில் மட்டும்தான் என்ன கிடையாது, ஃபாயில் வந்து சேர்ந்து வரக்கூடியது கிடையாது. ஃபாயில் முஸ்தத்திராக வருது, மறைந்து வருது. சரிங்களா? அப்போ இந்த தா தாவு தனீஸ் பெண்பாலுக்குரிய தா. அதுக்கடுத்து தஹபத்தா இங்கே அலிஃபுல் முசன்னா வருது, இருமையின் அலிஃப் வந்திருக்குது. தஹப்ன இந்த தால் ஹாபா ஃபேலு நூன் வந்து நூனு நிஸ்வா பெண்பால் பன்மை அறிவிக்கக்கூடிய நூன். தஹப்த இந்த த என்பது அந்தல வரக்கூடிய த, இதான் ஃபாயிலுன் மர்ஃபூன். அன்துமா இங்கே துமா, அன்துமால வரக்கூடிய இந்த இருமை தான் இங்கே வந்திருக்குது. அன்தும் இந்த தும்மு தான் இங்கே சேர்ந்து வந்திருக்குது. தஹப்தி இந்த தீ தான் இங்கே சேர்ந்து வந்திருக்கு, இதான் ஃபாயில். அன்துமா அப்போ தஹப இதான் ஃபேலு. இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் அந்த பிரதிப்பெயர் சொல், அந்த தமாயிர் தமீர்கள் இங்கே என்ன செஞ்சிருக்குது, ஃபேலில் சேர்ந்து வந்திருக்குது. அப்படி சேர்ந்து வரும்போது அவருடைய அமைப்பு வந்து அன்தி என்பது தீயாக மாறிவிடும். அன்துமா அன்துமா, துமா இங்கே வந்திருக்குது. அன்துன்ன துன்ன இங்கே வந்திருக்குது. அன து என்று இங்கே வந்திருக்குது. நஹனுல நா என்று இங்கே வந்திருக்கிறது. அப்போ நா து துன்ன துமா தி தும் துமா த ந அலிஃபுல் இஸ்னைன் வாவுல் ஜமா அலிஃபுல் முசன்னா. இது எல்லாமே அலிஃபுல் முசன்னா. இது எல்லாமே ஃபாயில், ஃபாயிலுன் மர்ஃபூன். இது தமாயிர்களாக இருக்கிறதுனால அலாமா இங்கே வராது. இது மபுனி. அது பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இதான் இன்றைய வகுப்பு. அஹ், இன்றைய வகுப்பில் வந்து பல பல புதிய தகவல்களை நாம் அல்லாஹ்வுடைய உதவியால் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் குர்ஆனில் வரக்கூடிய ஜர்ருடைய எழுத்துகளுக்கான உதாரணங்கள் இதை நம்ம படிக்கலைன்னு நினைக்கிறேன். படிக்காத பகுதிகளை மட்டும் நாம் நினைவுபடுத்தி இந்த புத்தகத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் விரைவாக முடித்துட்டு ரமதானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் 2ஆம் பாகம் நாம் நடத்தலாம். அதுக்கு முன்னால் டைம் கிடைத்தால் ஷேகுடைய புதிய ஒரு தொடர் இருக்குது. ஏற்கனவே நடத்தப்பட்ட தொடர் இப்போ புதுசாக அனுப்பியிருக்காங்க. ஷர்ஹ் கிதாபி சௌமி மின் சஹீஹுல் புகாரி. சஹீல் புகாரியிலிருந்து வரக்கூடிய நோன்புடைய பாடத்தின் விளக்கம். நல்லதொரு பாடம். இதை நாம் இன்ஷா அல்லாஹ் நடத்தலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு இதோட நிறைவு பெறுகிறது. நாளை வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் ஷேகுடைய 2 புத்தகங்கள் உடைய வகுப்பை நாம் பார்க்கலாம். மன்னரை வாழ்க்கை தொடர்பான புத்தகம் மற்றும் ஹராமாக்கப்பட்ட, உண்பதற்கு ஹராமாக்கப்பட்ட விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் பற்றியான பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் படிக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக்
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.